ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு ஹலோ மம்மி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஓப்பனிங்கில் மம்மியை பிடிக்கிறதுக்காண்டி இருட்டு உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. மம்மி உனக்காண்டி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சரக்கு பாட்டில் வச்சுருப்பாரு. அதை வந்து கீழே மிஸ் ஆகி என் பாட்டிலே கீழே ஊற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்க அங்கே பெரிய கலவரம் ஆகி அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு. அம்மாவுக்கு நம்ம ஹீரோ பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா போலவே பண்ணுறாரு. நம்ம ஹீரோடைய அப்பாவும் இப்படி தான் குடிச்சுப்புட்டு தகராறு பண்ணாமல் இருக்கவே மாட்டாராமா. அதே போல தான் நம்ம ஹீரோவும் பாரில் சரக்கை போட்டு பிரச்சனை இழுத்துருவாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமும் படுறாங்க ஹீரோவை பற்றி. இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தினாவே நல்லா இருப்பான்னு சொல்ல அப்பதான் இவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா அவர் வாழ்க்கை பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு தான் போனி. போனியை பத்தி அவருடைய அப்பா அவருடைய சம்மதம் வேணும், அவர்கிட்டையும் இதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க மெனக்கட்டு சொல்லுவாங்க. அப்பதான் அவரும் வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிடுவாரு. போனிக்கு கல்யாணம் பண்ணா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. போனிக்கு மேட்ரிமோனியில பொண்ணும் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவை பொண்ணை அறிமுகப்படுத்துறதுக்காண்டி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினி. இவங்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ வருவாரு. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அதனால நம்ம ஹீரோயினியை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப ஒரு டான்ஸை போடுவார் பாருங்க, செமையா இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவர் ஊரில் உள்ள எல்லா நாயுமே வேலைக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு ட்ரைனிங்லாம் வச்சு அந்த நாய் கூட பழகவும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாகுக்கும் பயிற்சி எல்லாம் கொடுப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினியை ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. கொஞ்ச நாளாக நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா போனிக்கு கால் பண்ணுறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, டச்சிலே இல்லை. அதுதான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லுங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போனி கேட்க ஹீரோயினி எப்படா இந்த விஷயத்த போனிகிட்ட சொல்கிறதுன்னு ரொம்ப தயக்கத்திலே இருப்பாங்க. எடுக்குന്നില്ല போனி, ஞான் அது പറഞ്ഞ போனிக்கு മനസ്സിലാവണം. அதை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு ஹீரோயினி வந்து ரொம்பவும் யோசனை பண்ணாங்க. அப்போ தான் ஹீரோ எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே சொல்லுங்கள், சஸ்பென்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பாரு. அப்போ தான் ஹீரோயினியோட மம்மி இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு வராமல் அது அவர் காதில் ஏதோ ஒரு எகோ சவுண்டு கேட்குற மாதிரி அந்த வாய்ஸ் விட்டு விட்டு கேட்க ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த இடத்துல ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி போனின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனையை அப்பா கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஹீரோயினி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கிட்ட கொண்டு போறாங்க. என்னன்னா போனியை அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, அதனால நீங்க தான் என்னையும் போனியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹீரோனோட மம்மிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. போனிக்கு விசுவாசாய மாட்டாங்க. போனியை யாருக்கு பிடிக்குதோ இல்லையாம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளும் அங்கங்கே இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு புது ஆள் நம்ம ஹீரோவும் வராரு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள பல கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாரு. ஆனா அவருடைய கனவு இருக்குல்ல, அது கற்பனைக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே மம்மியோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மம்மி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். மம்மியோட ரூல்ஸ் மட்டும்தான். ஹலோ மீ மம்மியோட ரூல்ஸ் என்னென்ன, கீழே தரையில் அழுக்காக இருக்கக்கூடாது, பெட்ஷீட்டை எங்கேயுமே தூக்கி போடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடை என்றைக்குமே வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் சாப்பிடணும், பொருள்னு எடுத்தால் அதே இடத்துல திரும்ப வைக்கணும். இந்த மாதிரி தான் ரூல்ஸு. எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணலைன்னா மம்மி வந்து பின்னி பெடல் எடுத்துரும். அப்பதான் நம்ம ஹீரோ இந்த வீட்டில் சின்ன தில்லுமுழு வேலைலாம் பண்ணுவார். என்னன்னா போலியான சர்டிஃபிகேட், நம்ம ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் கொண்டு வருவார். ஹீரோனி கூட ஹீரோ சேர்றதுக்காண்டி மம்மியை கொஞ்சம் ஏமாத்துவாரு.
ഇനി ഇക്കാര്യത്തിൽ സംഭവിച്ചാലും ഫേസ് ചെയ്യാൻ ഞാൻ റെഡിയാണ്. நம்ம ஹீரோ பண்ணது ஹீரோயினிக்கு தெரிய வரும். அப்பதான் இந்த வீட்டுக்கு வரும்போதே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க, கொஞ்ச நாள் மட்டும் அம்மா பேச்சை கேட்கணும், ஒரு வாரத்துக்கு தான், அதுக்கப்புறம் மம்மி நம்ம மனசு மாதிரி நம்மளை ஏத்துவாங்கன்னு ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி வேலை செஞ்சவனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து மம்மியை கூப்பிட்டுருவாங்க. அந்த வீட்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒண்டியால மம்மி கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்போ அவர் பக்கம் சப்போர்ட் பண்ணி காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அவர் மம்மி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அங்கங்க ஓடிட்டு இருக்காரு. மம்மியும் எல்லா பொருளையும் எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டில் இவர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சோம்ல, ஆனால் கூடவே நம்ம ஹீரோடைய அப்பா வந்து இந்த வீட்டில் மாட்டிக்கிறாரு. ஹீரோனி மாசமாக இருக்காங்கன்னு ஃபேக்காக சொன்னார்ல, அது உண்மை நினச்சிக்கிட்டு அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவரும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வைக்காம விட்டுவார். அவரையும் மம்மி அடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வேலை அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்தனால அப்பா மேலே அடி விழாமல் காப்பாற்றுவார். அப்பா பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல சரக்கை போட்டு ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது மம்மிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் மம்மி நம்ம ஹீரோட அப்பாவை விளாச இவர் தான் அடிக்க வந்தார் சொல்லிட்டு மாமனார்கிட்ட சண்டைக்கு போயிடுவார் டாடி. நம்ம ஹீரோவும் அந்த நேரத்தில் சரக்கை போட்டு மம்மி கிட்ட கத்த ஆரம்பிப்பார். வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த மம்மி கிட்ட ஒரே போராட்டம் தாண்டா. அந்த மம்மி என்னைக்கு தான் என்னை மாப்பிள்ளன்னு ஏற்றுக்க போதும் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ சரக்கு போட்டிருந்தார்ல, அதனால சுற்றி இழுத்துட்டு போயிருந்தது மம்மி. இவருக்கு நடந்த இந்த கொடுமையெல்லாம் பக்கத்தில் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இதெல்லாம் புலம்புவார். அவருக்கு இவர் சொல்றது மேலே நம்பிக்கையே இல்லை. அந்த டிடெக்டிவ் தானே, சரி இந்த வீட்டில் உண்மையாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராரு. அவரே பயந்து போயிடுறாரு. மொத்தத்தில் மம்மிக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காம போது, அதனால் அவரை கத்தியை வச்சு குத்த வருது. அப்போதான் இந்த மம்மி எல்லாம் பிடிக்கிறதுக்காண்டி இந்த இருள் உலகத்துலேருந்து வந்தாங்கள்ல, அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து இவங்களுக்கு இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே புரிய வருது. அவங்களையும் கத்தியை வச்சு குத்துறதுக்காண்டி மம்மி ஒரு கத்தியை வீசும். அந்த கத்தியை அசால்ட்டாக பிடிப்பாரு. இந்த மம்மியை வேணான்னு சொல்லி ஹீரோயினி அப்பாவும் சொல்லிடுவாங்க. அதனால அந்த மம்மியை அந்த வீட்டிலேருந்து வெறுத்ததுக்காண்டி சில பூஜையெல்லாம் பண்ண இந்த பாட்டியம்மா வந்து மம்மிக்காண்டி சண்டை போட, அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு மம்மியோட பவர் வரும். கடைசியில் இந்த இருள் உலகத்துலேருந்து வந்தாங்களா, அவங்க உலகத்துக்கே போயிடுறாங்க. மம்மியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கூடயே கடைசி வரைக்கும் இருந்துருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.